வணக்கம். ஆரோக்கிய வாழ்வே ஆனந்த வாழ்வு. இந்த வீடியோவில் இன்றைக்கி தைராய்டு குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடியதான ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது இந்த தைராய்டு ப்ராப்ளம். ஹைப்பர் தைராய்டு அல்லது ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன பிரகாரமாக நம்மளுடைய இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து அதிகமாக வேலை செஞ்சாலும் பிரச்சனை கொடுத்துருது, கம்மியாக வேலை செஞ்சாலும் பிரச்சனை கொடுத்துருது. இப்போ அதிகமாக வேலை செஞ்சுன்னு சொன்னால் உடம்பு வந்து மெலிய ஆரம்பிக்கும், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மியாக சுரக்குதுன்னு சொன்னால் ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உடம்பு வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும். அதுமாதிரி மென்ஸ்ட்ரல்லேருந்து ப்ராப்ளம் கொண்டு வந்து தரும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும், மூட் ஸ்விங்லாம் நிறைய பேர் இருக்கும். சில பெண்களுக்கு திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு எரிச்சலாக இருக்கும், திடீர்னு ஒரு சோகமான நிலைக்கு போவாங்க. இப்படி மனநிலை மாறி மாறி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தைராய்டால் வரக்கூடிய பிரச்சனை தான். அப்போ இந்த தைராய்டை நார்மல் பண்ணுறது அப்படின்றது வந்து மாற்றுமுறை மருத்துவத்தில் யோகா அக்குபஞ்சர் மூலமாக நீங்கள் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் மாடர்ன் மெடிசன் பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய மாற்றுமுறை மருத்துவமான மருந்தில்லா மருத்துவத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த தைராய்டை வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். இப்போ அதை இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது 2 ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அக்குப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் இந்த 2 இடம், உங்களுடைய கட்டவிரல் இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு 1 மினிட் இப்படி வந்து ப்ரெஷர், இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படின்னா கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து இங்கே வந்து ப்ரெஷர் ஆகணும். எந்த பக்கம்னா 2 விரல் வேணால் கொடுத்துக்கலாம், அல்லது வந்து இப்படி கூட நீங்கள் ஸ்விட்ச் என்ன செய்யலாம், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ப்ரெஷர் ஆகணும். இப்படி ஒரு 1 மினிட். அடுத்தது அதே கட்டவிரல் கீழே இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து இப்படி பம்ப் பண்ணுற மாதிரி இப்படி வந்து ப்ரெஷர் ஒரு 1 மினிட் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்போ இந்த ஏரியாவிலையும் ஒரு 1 மினிட், இந்த ஏரியாவில் ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து இந்த 2 பாயிண்ட் ரெகுலராக ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தைராய்டு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அது ஹைப்பராக இருந்தாலும் சரி ஹைப்போவாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே மெத்தட் தான். அடுத்தது ப்ரீத்திங் டெக்னிக்ஸ். ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டான பொசிஷனில் உட்காந்துக்கணும். ஒன்று சமணம் போட்டு உட்காந்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு பத்மாசனம் போட முடிஞ்சால் பத்மாசனம் போடுங்க. ரெண்டுமே கஷ்டம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சேரில் உட்காந்துங்க. நல்லா ஹேண்ட் வந்து ரெஸ்ட் பண்ணுற மாதிரி சேரில் உட்காந்து இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து கபாலபாதி அப்படின்னு ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் பண்ண போகிறோம். இதை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி தெரியும் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு. ஏன்னு சொன்னால் ரத்த ஓட்டம் வந்து பிரெயினுக்கு ரொம்ப வேகமாக போகிறதுனால தலை சுற்றுற மாதிரி தெரியும். அதனால் வந்து பொறுமையாக 1-2 செஞ்சு பார்த்து பழக உங்களுக்கு அந்த தலை சுற்றெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அட் ஸ்டேஜ் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு 10 தடவை 3 சைக்கிளாக செய்யலாம். அப்போ ஒரு சைக்கிள்ன்றது 10 டைம்ஸ் பண்ணுறது, ஒரு சைக்கிள் எடுத்திங்கன்னா 3 சைக்கிள்ஸ் நீங்கள் வந்து இதை செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னொரு ப்ரீத்திங் டெக்னிக்ஸ். இப்போ முதல்ல இந்த கபாலபாதி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துங்க. ஸோ கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்குங்க. நார்மலாக மூச்சை வேகமாக எடுத்து வேகமாக விடணும். எந்த ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் பண்ணும்போதும் கண்ணை வந்து மூடி தான் செய்யணும். இப்படி வந்து நீங்கள் வந்து மூச்சு என்ன செய்யணும், வேகமாக எடுத்து வேகமாக விடும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தலை சுற்றுற மாதிரி தெரியும். அப்போ இது பழக உங்களுக்கு வந்து இந்த தலை சுற்றல் வந்து வராது. அப்போ அட் ஸ்டேஜ் 10 டைம்ஸ் ஒரு 3 சைக்கிள் செய்யுங்க. அடுத்ததாக ஒரு ப்ரீத்திங் டெக்னிக். இதை வந்து நீங்கள் ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து கவனிக்கணும். முதல்ல என்னென்னு சொன்னீங்கன்னா, முதல்ல ப்ரீத் இன் நல்லா எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் மூக்கு வழியாக மூச்சை உள்ளே எடுத்துகிட்டு அது என்ன செய்யணும், ஒரு 7 to 10 கவுண்ட் வந்து உள்ளே நிறுத்தி வைக்கணும். அப்படி நிறுத்தி வைக்கும்போது என்ன செய்யணும், உங்கள் சின்ன கொண்டு வந்து இங்கே செஸ்ட்டில் வச்சு லாக் பண்ணணும். சின் லாக் பண்ணி தான் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் பொசிஷன் வந்துட்டு மூச்சை வந்து வெளியே விடணும். இப்படி மூச்சை வெளியே விடும்பொழுது நீங்கள் அப்படின்னு ஒரு சத்தத்தோடு மூச்சை வந்து விடணும். அப்படி விடும்போது இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பித்து ஆக்டிவேஷனுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இப்போ கவனிங்க, நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்காக. So breathe in
ஹோல்ட் பண்ணி சின் லாக் பண்ணிக்கணும். 7 to 10 கவுண்ட். ரொம்ப அதிகமாக செய்யாதீங்க. ரிலீஸ் பண்ணும்பொழுது அப்படின்னு சொல்லி இந்த சத்தத்தோடு நீங்கள் வந்து மூச்சை வந்து வெளியே விடணும். உங்களுக்கு ஒரு வேளை ஆல்ரெடி வந்து ப்ளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னால் இந்த ஹோல்டிங் வந்து எவ்வளோ நேரம் சீக்கிரமாக குறைச்சிக்கிங்க. ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக ஹோல்டு பண்ணாதீங்க. ஸோ இந்த 2 ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இந்த 2 ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் ரெண்டுமே ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 6 மாதம் இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை தைராய்டு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுக்கிற மருந்து உங்களோட மருத்துவரோட ஆலோசனை தகுந்தாப்பில் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஒன்று மருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது வந்து குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை தகுந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை. நல்லா கவனிச்சிருப்பீங்க. இந்த 2 ப்ரீத்திங் டெக்னிக்கோட ஏற்கனவே சொன்ன 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வித்தின் 6 மந்த், ஒரு 6 மாதத்துக்குள்ளாக உங்களுடைய தைராய்டு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரணும். இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு நீங்கள் போய்ட்டு உங்கள் தைராய்டு நார்மல் ஆகிடுச்சான்னு பார்க்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 6 மாதம் அதை செஞ்சுட்டு வாங்க. உங்களோட தைராய்டு வந்து நார்மலுக்கு வரும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளத்துடன்.